ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் ரிவ்யூ. டெத்துன்னு சொன்னால் நம்ம லைஃபோட ஒரு ஃபுல் ஸ்டாப்னு சொல்லலாம். ஆனால் சில ரிச் பீப்புள் என்ன நம்புகிறாங்கன்னா சயின்ஸ் ஃபியூச்சரில் லைஃப்பை திரும்பி கொடுக்குன்னு சொல்லி அதனால் அவங்களோட பாடியை ஃப்ரீஸாக வச்சுட்டு இருக்காங்க. எஸ், அவங்களோட டெட் பாடியை ஒரு சூப்பர் கூலிங் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுடுவாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் டெக்னாலஜி டெவலப் ஆகும். அந்த டைமில் இவங்க திரும்ப உயிரோடு எழுந்து வரலாம்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. இது கேட்குறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல, ஆனால் ரியல் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சீக்ரெட்டை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கான்செப்டுக்கு பேர் என்னென்னா கிரியோனிக்ஸ். செத்து போன பாடியை லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி -196°C கோல்டுக்கு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் சஸ்பெண்டட் அனிமேஷன்னு சொல்கிறாங்க. அதாவது மீனிங் என்னென்னா பாடி உயிரோடு இருக்காது, ஆனால் அது சிதைவடையாமல் பாதுகாப்பாக இருக்கும். இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மெத்தடுன்னு கூட சொல்லப்படுது. ஃபுல் பாடி ஃப்ரீஸ் பண்ண அவங்க $1,50,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்தியன் மணியில் சொல்லணும்னா 45 லட்சத்துக்கு மேலேயா போகுது. ஜஸ்ட் பிரெயினை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணலாம்னா $80,000 காஸ்ட் பண்ணுறாங்க. இது 24 lakhsக்கு மேலே போகுது. USA, ரஷ்யா மாதிரி கண்ட்ரீஸில் கிரியோனிக் சென்டர்ஸ் கூட இப்போ ரெடியாக இருக்குது. ரொம்ப பணக்கார பசங்க அண்ட் சில கிட்ஸ் கூட ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் உயிரோட வர்றதுக்காக. இப்போ உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வரலாம், செத்தவங்க எப்படி திரும்ப உயிரோடு வருவாங்க, எப்படி இதை நம்பிட்டு பாடியை ஃப்ரீஸ் பண்ணுறாங்கன்னு. ஆன்சர் என்னென்னா ரொம்ப சிம்பிள். ஃப்யூச்சரில் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க. மெடிக்கல் டெக்னாலஜி, நேனோபோட்ஸ் இல்லைனா DNA ரிப்பேர் மெத்தட்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் டெவலப் ஆகிடும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அப்போ அந்த டைமில் இவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிற பாடியை ரிவைவ் பண்ண முடியும்னு சொல்லி ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற லாஜிக் என்னென்னா, நம்ம ஃபுட்டை ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட ஆர்கன்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இன்றைக்கி வரக்காட்டியுமே ஒரு ஃப்ரோசன் பர்சன் திரும்ப உயிரோட வந்ததுக்கான எந்த ப்ரூஃபுமே இல்லை. சயின்ஸில் இது தியரி மாதிரி சொல்கிறாங்க, இது பாசிபிள் தான், ஆனால் ரியல் லைஃப்பில் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே இன்னுமே இந்த கிரியோனிக் சென்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. ஃப்ரீசன் ஆகிற பாடிஸ் எல்லாம் ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஃப்யூச்சரில் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்லி. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுது? ஒரு முட்டாள்தனமாக இருக்கா, இல்லைனா இது உண்மையிலேயுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.